ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நியூ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிக்சர் வந்து எடிட் பண்ணணுமோ அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து டியூரேஷன் போய்க்கோங்க. டியூரேஷன் போயிடுங்க. பென்சில் ஐக்கான் டச் பண்ணி 19 செகண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட் இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தோடைய லிங்க்கும் டெலகிராம் சேனலில் தான் தருவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இது வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு பிளண்ட் போய்க்கோங்க. பிளண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ அகெயின் வந்து இன்னொரு டெம்ப்ளேட் இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதோ ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு பிளண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போது அந்த ஃபோட்டோவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வச்சுட்டு இப்போ வந்து எஃபெக்ட் போய்க்கோங்க. எஃபெக்ட் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு கான்ஸ்டன்ட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹைலைட்டும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளண்ட் போய்க்கோங்க. பிளண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஆடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மியூசிக் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே வீடியோவாக அதே மியூசிக்காக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ வந்து பீட் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். பீட் எதுக்கு வந்து ஆட் பண்ணுறோன்னா, நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பீட் வந்து சாங்குக்கு ஏற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. பீட் வந்து ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ டெக்ஸ்ட் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் போயிட்டு நம்மளுக்கு தேவையான சாங்கை வந்து நம்ம க்ரோமோவில் வந்து லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ அந்த லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எகெயின் இப்போ வந்து இன்ஷாட் ஆப்க்கு வந்துடுங்க. காப்பி பண்ணிவிட்டு எகெயின் இன்ஷாட் ஆப்க்கு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ நம்ம எல்லாமே இப்போ நம்ம காப்பி பண்ண வேர்டெல்லாம் இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த வேர்டை கொஞ்சம் வந்து போல்டாக வைக்க வரோம். ஸோ போல்டுன்றதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போது சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. வந்துட்டு இப்போ வந்து அனிமேஷன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எடிட் போய்க்கோங்க. லாஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க அந்த அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ எண்ட் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ பீட்டுக்கு நேராக வந்து எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பீட்டுக்கு நேராக எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இப்போது வேர்டு மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண வேர்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே எடிட் பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு அகெயின் அந்த வேர்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வேர்டுமே எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து எல்லா வேர்டுமே லாஸ்ட்டில் எடிட் பண்ணி முடிச்சுட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து அகெயின் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. பிப் ஆப்ஷன் போயிட்டு இந்த இமேஜும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து கொண்டு போய் அந்த சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ டென் கொடுத்துட்டு பிளண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. பிளண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு சிங்கிள் பிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து அந்த இன்ஷாட்டோடைய வாட்டர் மார்க் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா நம்ம பேஜை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். இப்போ மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு.